பரமேஸ்வரா, நான் செய்த பாவங்களுக்கு என் மரணமே பரிகாரம் எனில் அதை எடுத்துக்கொள். ஆனால் இவன் வாழ வேண்டும். இவனுக்காக காத்திருக்கும் இவன் அன்னைக்காக இவன் வாழ வேண்டும். மகிழ்மதியின் அரியாசனத்தில் அமர இவன் வாழ வேண்டும். மகேந்திர பாகுபலி வாழ வேண்டும். தெரியலையா? அந்த அம்மா கையில வலைய பார்த்தா மகாராணி மாதிரி இருக்கு. உசுறு போற போவோம் விரல அங்கன காட்டுச்சு. ஐயா, இங்க பொண்ணு கிடக்குதுங்கய்யா. யாருடா இவங்க? அந்த அம்மாவை இவங்க கொல்ல வந்திருப்பாங்களா இருக்கும். அந்த அம்மா இவங்களை கொன்னிருச்சு போல இருக்கு. ஐயா, நமக்கு தெரியாத ஐயா, மேல போறதுக்கு இதுக்குள்ள படிங்கெல்லாம் இருக்குதுங்கய்யா. அந்த அம்மா குழந்தைய கொடுத்துட்டு ஆக்காட்டி வரல மலை மேல காட்டுச்சுன்னா இவனை அங்க கொண்டு போக சொல்லிச்சோ என்னமோ. புத்திக்கு இது கெட்டு போச்சா அவனுக்கு? பிறந்த குழந்தைய கொல்றதுக்கு ஆள் அனுப்பிச்சிருக்கா, மேல அனுப்புறதாவது. சங்கா அப்படி இல்ல சங்கானா. இவன் ஏன் புள்ள குழந்தை இல்லன்னு அழுது தவம் கிடந்த எனக்கு நதியம்மா கொடுத்த வர இவன். யாராவது எதிர்த்து பேசுனீங்க குறவழிய மிதிச்சு நெரிச்சு விடுவேன். என்ன பாக்குறீங்க? புகையை அடைச்சு மூடுங்கடா. என்னடா பண்றீங்க? மேல என்ன இருக்குமா? பேயும் பிசாசும் இருக்கும். போனா உன்னை பிச்சு திங்கும். நான் மேல போறேன். ஐயோ, எப்ப பார்த்தாலும் இதே பேச்சு. அந்த மலை ஏற வேணான்னு எத்தனை தாண்டி சொல்றது? திரும்ப திரும்ப ஏற என் கண்ணுல இனிமே ஏற மாட்டேன் இல்ல. என்னத்த ஏறி அந்த நீர்மலையை பாத்தியா? எங்கேயோ ஆகாசத்துக்குள்ள இருக்கு. அந்த 100 அடிக்கிட்ட எத்தனை வாட்டி விழுந்திருக்காடா? 100 தாட்டி. மறுபடியும் சரண்டு சரிக்கிட்டு வந்துரும். ஆமா.
ஆத்தா அங்க என்னென்னவோ பண்ணுது. சிவசிவா சிவசிவா சிவசிவா. 15 இன்னும் 1001 வாட்டு ஊத்துனேன்னா உன் வேண்டுதல் நிறைவேறிடும். சாமி, இத நான் செஞ்சு முடிச்சா என் பிள்ளை என் பேச்சு கேட்பான்ல, அந்த நீர்மலை ஏறத நிறுத்திடுவான்ல. பின்ன சிவனை பத்தி என்ன நினைச்சிட்டேன்? உன் மனசை அவ மேல வச்சு உச்சிக்குள்றவை. உன் மகனுக்கு சரியான வழியை அவன் காட்டணும். சரி சாமி, காட்டாதே சாமி. அம்மா, உனக்கு என்ன சின்ன பொண்ணு நினைப்பா? இத்தனை வாட்டி ஏறி இறங்குனா என்ன அவ? ஆமா, என் பேச்ச கேள. நீ என்னைக்காச்சும் ஏன் பேச்சு கேட்டியா? அப்பா, நீ ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. சங்கா, என்ன அந்த விபூதி அங்க வச்சிருக்கியா? நான் எங்கெங்கயோ தேடிக்கிட்டு இருக்கேன். விடா. அம்மா, அப்ப உனக்கு பதிலா நான் போறேன், சரியா? கூடாதே, சிவன் ஏத்துக்க மாட்டானே. வேண்டினவங்க தானே நிறைவேற்றணும். குடு சாமி, நீ உன் வேலையை பாத்துக்கோ. நம சிவாய. ஆமா, என்னடா இப்படியே உன்னை தூக்கிக்கிறேன். உன் சாமிக்கு நீயே தண்ணி ஊத்திக்கோ, சரியா? கூடாதே, சிவன் ஏத்துக்க மாட்டானே. வேண்டினவங்க தானே நடக்கணும். உன் அம்மா பசிக்கு நீ சாப்பிடுவியா? சாமி, நீ உன் சிவனும் சேர்ந்து எங்க அம்மாவை சாவடிக்க பாக்குறீங்களா? என்னமோ சிவன் மனசுல என்ன இருக்குதோ எனக்கு எப்படி தெரியும்? அங்க உள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு வந்து பாரு. என்ன பண்றாங்க? சிவா, நிறுத்துடா. நிறுத்த மாட்டேன். நிறுத்துடா. சாமிடா, சாமி. சிவாய போற்றியே, நமச்சிவாய போற்றியே. பிறப்பருக்கும் ஏகனே, பொறுத்தருள் அநேகனே. பரம்பொருள் உன்னாமத்தை கரங்குவித்து பாடினோம். இறப்பிலி உன் கால்களை சிறங்குவித்து தேடினோம். தோளு மேல உள்ள தூக்கி போறாயே. கண்ணு ரெண்டு போத கைய கால ஓடல. கங்கையத்தான் தேடிக்கிட்டு தன்னைத்தானே சுமந்துக்கிட்டு லிங்கம் நடந்து போகுதே. குளிர்மலை தன் வாசனே, எழுமிகு எம் நேசனே, அழித்தொழிக்கும் ஈசனே. இல்லாமல் ஆளும் பந்தமே, கல்லாகி நிற்கும் முந்தமே, கல்லாயம் கட்டு சொந்தமே, எல்லா உயிர்க்கும் அந்தமே.
பாட்டு இல்ல, ஒவ்வொரு நிமிஷமும் உச்சி குளிரும். சரியா? சாமி, நீங்க சொன்ன மாதிரியே நடந்ததுங்க. போன அமாவாசையில இருந்து என் சிவு அந்த நீர்மலைய அண்ணாந்து கூட பாக்கல. என்ன சிவனை பத்தி என்ன நினைச்சேன்? ஆனா எப்ப பார்த்தாலும் அவன் அந்த லிங்கம் மேல இருந்து விழுந்த முகமூடி கூடயே பேசிட்டு இருக்கானே சாமி, அது என்னது? என்னமோ சிவன் என்ன கொடுப்பானோ எனக்கு எப்படி தெரியும்? சிவன் தான் கேட்கணும். சாமி, எனக்கு ஒரு ஐயம். அந்த லிங்கத்தை உச்சிக்குளிர வச்சது நம்ம சிவு. அப்ப அந்த சிவன் அவன் வேணதை நிறைவேற்றுவானா இல்ல சங்கா வேணதை நிறைவேற்றுவானா சாமி? உன் அனுமானம் புகஞ்சு போக, என் புள்ள செஞ்சது எனக்காகத்தானே. என் வேண்டுதல் தான் நிறைவேறும் இல்லையா சாமி? சிவன் என்ன நினைப்பானோ அதையே செய்வான். செம்போ சங்கர, செம்போ சங்கர. என்னங்கிறாரு? ஏண்டா சிவு, எத்தனை நாளைக்கு தான் இந்த மரம் முஞ்சவே பார்த்துட்டு உட்காந்துருப்ப? அங்க மேல யாரோ இருக்காங்கடா. இருந்தா இருக்கட்டும்டா, ஆத்தா கூப்பிட்டு இருக்கு. வா வீட்டுக்கு போலாம். நீங்க போங்கடா, நான் அப்புறம் வரேன். வாங்கடா. யார் நீ? ஏன் என்கிட்ட வந்த?
தடைகளை தகர்த்திந்த மலைகளை நகர்த்திட பார்க்கின்றேன் உனை காண விழும் இந்த அருவிய சடையனின் சடையன நான் இங்கே எதிர்க்கின்றேன் உன் பூமுகம் அதை காணவே இப்பூமி இரண்டாக நான் பிளப்பேனே உலகம் உந்தன் கீழே வீரனே நீ நினைத்தாலே வீரனே உலகம் உந்தன் கீழே வீரனே நீ நினைத்தாலே உயரமாய் முளைத்தவா நீ வரும் அந்த வரம் கேட்கிறேன் சிகரங்கள் துளைத்தவா வழி மீது விழி வைக்கிறேன் விஜிதரி குருகிரதாரா शिखर कठोरा कुलकुधर तुलित गंभीरा जय विराट वीरा विलय गगन तल भीकरा गर्जद्धाराधरा हृदय रसका सारा विजित मधुपारा भयगरं शौ विभव सिन्धु सुपरतुण्डं हरनरं பூரணே எனது மேனி இங்கே மாறனே உன் விரல் எங்கே வைஷாலி, எங்கே செல்கிற? நீ உறங்கவில்லையா? வருகிறேன்.
நம் லட்சியத்தை நிறைவேற்ற ஒரு பொன்னான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. வரும் சதுர்த்திசி அன்று அரக்கன் பல்வாள் தேவனின் பிறந்த நாளை முன்னிட்டு கோலாகலமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ராஜ்யத்தில் உள்ள அனைவரும் கொண்டாட்டங்களில் லயித்திருப்பர். இது சரியான தருணம். ராணி தேவசேனையை அழைத்து வரும் இந்த பெருமையை இந்த முறை அவந்திகாவுக்கு தருகிறேன். அவந்திகா, என்ன இது? இது எப்படி வந்தது? உன் மனம் லட்சியத்தை மறந்து உன் அழகை தேடி போனதால் வந்தது. தன் மேனியை நேசிக்கும் ஒருத்தி லட்சியத்திற்காக எப்படி உயிர் துறப்பாள்? இந்த பெருமைக்கு நீ தகுதியற்றவள். போ. இந்த கண்ணீர் கோழைத்தனத்தின் அடையாளம் அல்ல, துயரில் துளிர்த்ததும் அல்ல. என் குருதி கொதித்து ஆவியாகி விழிவழிய சிந்திய நெருப்பு துளிகள் அவை. அதன் வெப்பம் உங்களை சுட்டிருந்தால் என்னை லட்சிய பாதையில் அனுப்புங்கள். இன்னும் 2 தினங்களில் நீ புறப்பட தயாராக. கவனமாக பணியை முடிக்க வேண்டும் அவந்திகா. அலட்சியமாக இருந்து மாட்டிக்கொண்டால் அந்த பல்வாழ் தேவன் உன்னை அணு அணுவாக சித்திரவதை செய்து கொள்வான். அந்த எருமையை காட்டிலிருந்து கொண்டு வந்து 2 தினங்கள் தான் ஆகிறது. இன்னும் அடங்கவில்லை. கொஞ்சம் ஜாக்கிரதையாக. ஓய் மந்திரியாரே, பல்வாள் தேவனை வீழ்த்த ஒன்றல்ல 10 காட்டெருமைகள் வேண்டும். நீர் வாரும்.
அமைச்சர்களே, கொன்று விட்டார். என் தந்தை கொன்று விட்டார். அவர் வீரத்தை பார்த்தீர்களா? உன் விசுவாசத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது கட்டப்பா. உன் நாள் மனது என்னை கொல்ல வேண்டும் என்ற வெறி நச்சரித்துக் கொண்டிருக்கிறது என நான் அறிவேன். ஆனாலும் உன் உயிரை கொடுத்து என்னை காப்பாற்றுகிறாய். எப்படி கட்டப்பா? உன்னால் இது எப்படி முடிகிறது? சரி, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள். எதுவானாலும் சரி. பிரபு, எனக்கு இருக்கும் கோரிக்கை ஒன்றுதான். 25 ஆண்டுகளாக அந்த தாய் அனுபவிக்கும் தண்டனை போதும். தேவசேனை விட்டு விடுங்கள். சரி, வாக்கு கொடுத்து விட்டேன். போ, தேவசேனையை கொன்று விடுதலை செய். மரணத்தை விட சிறந்த விடுதலை உண்டா கட்டப்பா? போ. வேண்டாமா? அப்படி என்றால் அனுபவிக்கட்டும். சாகும் வரை அனுபவிக்கட்டும். అనుభవించని बुढ़िया उठ। उठ। தேவசேனா, சித்திரவதைகளில் எந்த குறைபாடும் இல்லையே. என்னை வேண்டாம் என்றாய், அவன்தான் வேண்டும் என்றாய். இப்போது எங்கே அவன்? எங்கிருக்கிறான்? சொல். ஒன்று கேட்பேன், உண்மை சொல் தேவசேனா. கடந்து போன இத்தனை காலங்களில் யாராவது, எங்கேயாவது, எப்பொழுதாவது அவன் பெயர் உச்சரிப்பதை கேட்டிருக்கிறாயா? எந்த நள்ளிரவிலாவதோ, தனித்திருக்கும் போதோ, உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சங்கிலியின் உரசலிலோ அவன் பெயரை கேட்டாயா? இல்லை. மகிழ்மதி மறந்துவிட்டது தேவசேனா. அவன் பெயர் மக்களின் உதட்டிலிருந்து மட்டுமல்ல, சிந்தையிலிருந்தும் சிதைந்து விட்டது.
இந்த தேசத்தில் அவனை இன்னும் நினைத்துக் கொண்டிருப்பது இருவரே, நீ, நான். இறப்பதற்குள் ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் என்று நீ, இன்னொரு முறை வெறிதீர கொள்ள வேண்டும் என்று நான். இரண்டும் நிறைவேறாத ஆசைதான். அம்மா தேவசேனா, இந்த முறையாவது ஒப்புக்கொள்ளுங்கள். நீங்கள் உத்தரவிட்டால் இந்த சங்கிலியை உடைத்து உங்களை விடுவிக்க தயாராக இருக்கிறேன். காலம் முழுவதும் கட்டுண்டிருக்க முடிவெடுத்து விட்டீர்களா தாயே? இல்லை கட்டப்பா, என் மகன் வருவான், என்னை விடுவிப்பான். இறந்த மகன் எப்படி வருவான் தாயே? என் மகன் உயிரோடு இருக்கிறான், எனக்காக வருவான். இல்லாத மகன் வருவான் என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். தேவையில்லாத இந்த தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு எப்போது கிடைக்கும் என்று தெரியாது. மாற்று காவலர்கள் சற்று நேரத்தில் வந்து விடுவார்கள். ஒப்புக்கொள்ளுங்கள் தாயே, ஒப்புக்கொள்ளுங்கள். நான் உங்களை விடுவிக்க உத்தரவு கேட்கிறேன். நீங்கள் இந்த சூழ்நிலைகளை பொறுக்கிக் கொண்டிருப்பது ஏன்? என்னை சுள்ளிகள் சேகரிக்கும் பைத்தியக்காரி என்று நினைத்தீர்களா கட்டப்பா? ஒரு நெருப்பு படுக்கை செய்கிறேன். அந்த பல்வாழ் தேவனின் ரத்தமும் மூணும் உயிரும் எரிக்க நெருப்பு படுக்கை செய்கிறேன். என் மகன் வருவான். பல்வாழ் தேவனை உயிரோடு இந்த நெருப்பு படுக்கைக்கு இழுத்து வருவான். அந்த மிருகத்தை என் கையால் எரிக்க விடுவான். மரண பயத்தில் கூக்குரலிடும் பல்வாழ் தேவனின் குரல் மகிழ்மதி கோட்டை மதில்களில் எதிரொலிக்கும். என் மகன் வருவான். என்னானது அவந்திகா? அன்று இங்கு நான் படுத்திருந்த போது என் கையில் வரைந்தான். இன்றும் படுத்துக் கொண்டால் மீண்டும் வருவான்.
அவந்திகா, என்ன இது உன் தோளின் மீது? அவந்தி, நீ போ, நான் வருகிறேன். ஏய், தோல்மலை நான் வரைஞ்சது பாத்தியா? நல்லா இருக்க. முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு இல்லாம கொஞ்சம் சிரிக்கலாம்ல. அம்மாடி எங்க அப்பா. ஓய், என்ன இப்படி அம்ப விடுற? என்ன கொலை பாக்குறியா? யார் நீ? இப்படி கேட்டா நல்லா இருக்கு. என் பேரு சிவு. நான் அம்புலி கிராமத்தாளு. உனக்காக நான் நீர்மலை ஏறி மேல